இசிஜி நார்மல்னு வந்தாலே நீங்கள் சேஃப்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஒரு தப்பான நம்பிக்கையால் தான் இன்னைக்கு பல உயிர் போகுது. எங்ககிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் அப்படி தான் ஆச்சு. டாக்டர், நெஞ்சு வலி வந்தால் முதல்ல இசிஜி எடுத்து பார்த்துட்டு அது நார்மல்னு வந்தால் நாங்கள் நிம்மதியாக ஆயிடுறோம். ஆனால் நீங்கள் இது ஆபத்துன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நெஞ்சு வலி அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போது சிலருக்கு இசிஜி நார்மலாக இருக்கலாம். ஆனால் அதை மட்டும் வச்சு அவர் சேஃப்னு நம்மளால் முடிவெடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு 52 வயசு பேஷண்ட்டு மார்பு வலியோட எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார். அவருக்கு முகம் முழுசாக வேர்த்துருந்துச்சு. ஆனால் எடுத்த மொதல் இசிஜி நார்மல் தான் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நம்பி அவரை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டார். அப்போ ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியலன்னா ஒரு பேஷண்ட் ஆபத்தான நிலைமையில் இருக்காருன்னு எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? மருத்துவத்தில் டெஸ்ட் ரிசல்ட் ஒரு பகுதி தான். ஒரு நோயாளியோட உடல் உபாதைகள் எப்போவுமே ரிப்போர்ட்டை விட ரொம்ப முக்கியமானது. இதை தான் நாங்கள் ஹை கிளினிக்கல் சஸ்பிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு இருந்த அறிகுறிகள் தீவிரமாக கவனித்து அரை மணி நேரம் கழித்து திரும்ப ஒரு இசிஜி எடுத்தோம். அந்த 2வது ரிப்போர்ட்டில் தான் அவருக்கு ஒரு பெரிய மாரடைப்பு இருந்தது உறுதியாச்சு. நிலைமை தீவிரமானதை உணர்ந்து அவரை உடனடியாக எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராம் செய்ய ஷிஃப்ட் பண்ணோம். சரியான நேரத்துக்கு ஆஞ்சியோகிராம் செய்ய கூட்டிகிட்டு போனதால் அவருக்கு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி தானே டாக்டர்? நாங்களும் அப்படி தான் முதல்ல நினச்சோம். பட் எங்களுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஆஞ்சியோகிராம் மூலமாக ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை கண்டுபிடிச்சிட்டு இருந்தப்போ அந்த பேஷண்ட்டுக்கு எதிர்பாராத விதமாக கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு இதய துடிப்பே நின்று போச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வினாடி கூட வீணாக்காமல் எங்களோட எமர்ஜென்சி டீம் அவரை ரிவைவ் பண்ணினாங்க. அப்புறம் உடனடியாக அந்த அடைப்பை நீக்க பிரைமரி பிசிஐ அவசர சிகிச்சை செஞ்சோம். டாக்டர், நீங்கள் பிரைமரி பிசிஐ செஞ்சதாக சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். மாரடைப்பு ஏற்படும் போது ரத்த குழாய் ஏற்படுற அடைப்பை உடனடியாக நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குற ஒரு அவசிய சிகிச்சை பேர் தான் இந்த பிரைமரி பிசிஐ. அந்த பேஷண்ட்டுக்கு இதய துடிப்பே நின்று போனப்போ அவரை மீட்டெடுத்த கையோட இந்த சிகிச்சை செஞ்சோம். இதனால தான் அவரோட இதய தசைகள் பெரிய அளவில் சேதமடையாமல் காப்பாற்ற முடியும். ஒருவேளை நாங்கள் அந்த கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் அவரோட இதயத்தோட செயல்பாடு திரும்ப பழைய நிலைக்கு வந்திருக்காரு. ஹார்ட் இப்போ நார்மல் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்போ இனிமேல் அவர் எப்பவும் போல் எல்லா வேலையும் செய்யலாமா, இல்லை இன்னும் ரெஸ்ட் எடுக்கணுமா டாக்டர்? நிச்சயமாக அவர் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். அந்த பேஷண்ட் எங்ககிட்ட வந்தப்போ அவரோட இதயத்தின் செயல்பாடு வெறும் 40% தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட டீமோட சரியான நேரத்தில் செயல்பட்டதுனால அது 60% வந்து முழுசாக நார்மல் ஆகிடுச்சு. அவர் இப்போ முழு நலத்தோட டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பிட்டாரு. இனிமேல் ஒரு முறையான மருந்துகளோட கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சா தன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவரால் நிம்மதியாக வரும். இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நெஞ்சுவலி இருந்தும் டெஸ்ட் ரிப்போர்ட் நார்மல்னு வந்தால் அலட்சியமாக இருக்காதீங்க. உங்கள் உடம்பு சொல்கிற அறிகுறிகள் ரொம்ப முக்கியம். இந்த அறிகுறிகள் தொடர்ந்தா உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பாருங்க. டைம்லி டயக்னோசிஸ் தான் உங்க உயிரை காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.